நாங்க இன்னைக்கு எங்க நாட்டிலே பார்க்கிறோம், ஒன்றை செஞ்சு குழியில விழுந்துட்டு தான் தேடுவான். ஒரு பிசினஸ் செய்ய முன்னால அதற்கு இது ஹலாலா ஹராமா இப்படி ஒன்று செய்ய போறோம் அப்படின்னு கேட்கல, விழுந்து அதெல்லாம் பட்டு செத்தத்துக்கு பிறகு அதற்கு கட்டிக்கிற அதற்கு இப்படி ஒன்று ஆச்சு. என்ன ஹலாலா ஹலாலா அவரை ஹராமன்னா அடுத்தவர்கள் நம்பரை பார்க்கும் அவர் அதற்கு இது எப்படி ஹலாலா 10 பேர் கடிச்சு பார்க்குது. இப்பதான போன் இருக்கு, முழு உலகத்திலும் அடிக்குது, இன்டர்நெட்லேயே கேட்குது. எவண்டையாவது வாயால தவறியாவது ஹலாலுன்னா அந்த முஃப்தி சாப் சொல்லிட்டாரு, முஃப்தியால சுவர்க்கம் போயலாமே. முஃப்திக்கும் தவறு, இமாம் ஷாஃபிக்கும் தவறிச்சு, இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் தவறிச்சு, இமாம் நவவிக்கும் தவறிச்சு. அதை விட பெரிய முஃப்தி தான் உலகத்தில், அதை விட பெரிய முஃப்தி தான் உலகத்தில். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே பொய் சொல்லி காணிகள் எடுத்தான். ரசூலுல்லாஹ்வோட முன்னாடி புகாரி ஷரீஃப்ல வருகிறது, 2 பேர் ஒரு காணி விஷயத்துல பிரச்சனை பெற்று வந்தாங்க ரசூலுல்லாஹ்வுன்னா. ஒருத்தர் கேட்டாங்க, அவர் சொன்னார், ஏண்ட காணியா ரசூலுல்லாஹ்டா, உங்களோட ஆதாரத்தை கொள்வாங்கண்ணா, இப்போ என்ன ஒப்பினை கொடுப்போம், ஆதாரம் கொள்வாங்கண்ணா. அவர் சொன்னார், எனக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை ரசூலுல்லாஹ்டா. அவர் சொன்னாங்க, நீங்க வழக்கு போடுறவர் ஆதாரம் காட்டு, உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லையா, எதிர்த்தரப்பில் உள்ளவருக்கு அவருடைய காணி என்று சத்தியம் பண்ண வைப்போம், அவர் சத்தியம் பண்ணினா அவருக்கு கொடுத்துருவோம். அந்த மனிதர் சொன்னார், சஹாபி யார் ரசூலல்லாஹ், இவர் பொய் சத்தியம் செய்வாரே, அவருடைய இந்த பொய் சத்தியத்தை விட்டெடுக்கிறாரே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சட்டம் இப்படித்தான் இருக்குது, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும், ஒப்பினை இருக்கணும், இல்லைன்னா அவரையும் சத்தியம் பண்ணி வச்சு கொடுப்போம். கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள சில மக்கள் இருக்கிறாங்க, பொய்ய விளையாடி என்னுடைய வாயால தீர்ப்புகளை எடுத்துக்கொள்றாங்க, நான் தீர்ப்பு செய்தேன் என்பதனால கியாமத்தில் உங்களுக்கு தப்ப கிடைக்காது. பொய்ய விளையாடி அதை சொல்லி இதை சொல்லி மல்பாவை போட்டு வாயால் ஹலால் என்று எடுத்துக்கொண்டதனால ரப்பிட்ட கியாமத்தில் தப்ப கிடைக்காது. இதெல்லாம் வெளியில பகிரங்கத்தை வர வேண்டாம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு நாங்க பயப்படுவோம். இங்கே பாருங்க, பல நாடுகள்ல இந்த வீடு எடுக்கிற விஷயமா இருக்கால் எத்தனையோ நாடுகளை பார்த்தோம், போனாலே வட்டியோட தொடர்புள்ள வீடு. ஏன் வட்டிக்காக சொந்தமா வீடு எடுக்கணும்? என்ன வரூர நிர்பந்தம் இருக்குது, என்ன அத்தியாவசியம் இருக்குது, என்ன தேவை இருக்குது? எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி அந்த இடத்துல நீங்க வட்டியை திண்டுக்கோங்க என்ன எங்கேயாவது சொன்னாங்களா? நிர்பந்தம் இல்லையா ரோட்ல தான் நிக்கலாகும், இல்லையா ஒரு தோட்டத்திலாம் நிக்கலாகும், வார மழைக்கல்ல நலஞ்சி அடிக்கிற வெயிலுக்கல்ல காயலாகும். அப்படி ஹாலாத்தான் சொல்லலும் செத்து போய்த்துருவான், பிள்ளைகள்லாம் மௌத்தா போய்த்திரும், இப்ப வட்டியை சரி எடுத்து விசிற பாருவான். அப்படி ஹாலாத் இல்லையே. மோகத்தில ஹுப்பு துனியா, துனியாவுடைய மோகம் வட்டியில கொண்டு கொடு. எங்கள் எல்லாருடைய தலைவர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அனுபவிக்க தெரியாத துனியாவா, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்காத ஊடா, எப்படி சிம்பிளான வாழ்க்கை, நடுத்தரமான வாழ்க்கை. நபி எல்லாத்தையும் ஏழ்மையிலே போடல, எந்தெந்த நேரத்தில் ஹலாலாக எது கிடைக்குதோ அதை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சு கொண்டான். சில நேரங்கள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் வயிற்றில கல்ல கட்டி இருக்கிறாங்க. இல்லாத நேரம் ஹராத்தால வயிற்று கணக்க பார்க்கல, கல்ல கட்டியாவது வயிற்று எடுத்தாங்க. பொரிச்ச கோழி கிடைச்சிருக்குது, அந்த நேரம் கோழியை சாப்பிட்டு இருக்கிறான். சில நேரம் இன்னொருவருடைய உடுப்பு எடுத்து ரசூலுல்லாஹ் இரவலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சில நேரம் யமனிலிருந்து வரும் பெருமதியான உடுப்பு, பச்சை கலர் உடுப்பு, அந்த உடுப்பை பெருநாள் தினத்தில் உடுத்திருக்கிறார். ஒரு மனைவியினுடைய வலிமா, அந்த வலிமாவுக்கு மதீனாவில் உள்ள 300 பேர் ஹஜ்ரத் அனஸ் மட்டும் கூப்பிட்டாங்க, முழு மதீனாவுக்கும் விருந்து கொடுத்தாங்க ஹஜ்ரத் ஸைனபுடைய வலிமாவில். அதுக்காக ஒருத்தருக்கு அப்படி செஞ்சுட்டு மற்ற 9 மனைவிக்கும் அப்படி செய்யாட்டி சரியில்லை என்று மதீனாவை குபாவையில பரட்டி அங்கிருந்து சல்லிகளை சேர்த்து ஹராத்தை அடிச்சு எல்லாருக்கும் வலிமா போடல, சிலவங்களுக்கு ஈச்சம்பரத்தை மட்டும் கொடுத்து வலிமா முடிச்சு கொண்டான். சிம்பிளான வாழ்க்கை. எந்தெந்த நேரத்தில் எப்படி கிடைக்கிறோ, நல்லா கிடைக்கிறது நல்லா அனுபவிக்கிறது, ஹராமாக அப்படி இல்ல கிடைக்குது இல்லையா அதுக்குரிய முறையில அனுபவிக்கிறது. இது ரசூலுல்லாஹ் முறை.
ஹஜ்ஜிக்கு போனவங்க எல்லாரும் போயிட்டு பார்த்திருக்கிறீங்க. மஸ்ஜிது நபவி போனா இடது பக்கத்திலே தான் இருக்குது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர். அவருக்கு போயிட்டு கையை தட்டி நின்று அழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கண்ணீரை வடிச்சிட்டு வாரா. கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நபியோட ஊடு எப்படி இருந்துச்சு. கண்ணை கொஞ்சம் திறந்து அந்த இடையாள பார்த்தா தெரியும் ரசூலுல்லாஹ்வோட ஊடு எவ்வளவு சைஸ். அந்த ஏரியாவுக்குள்ளதான் 9 மனைவிமார்கள் வீடு இருந்துச்சு. எங்கள ஒரு ஆளுக்கே இடம் போதும், 9 பேர்கள் வீடு இருந்துச்சு. டாக்டர் இலியாஸ் என்பவர் எழுதுறாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ஏக்கர் கணக்கோ பேட்டஸ் கணக்கோ அல்ல, 4 மீட்டர் அகலம், 5 மீட்டர் நீளம். இன்னொரு பாஷையில சொன்னா 4 ஜனாசாக்கள் அடக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவுதான் அங்க 4 மையத்தை அடக்கிறது. இதுக்குள்ள அடக்கி போட்டலாம் 4 மையம். 3 பேருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருத்தர் ஹஜ்ரத் ஈசா அல்லது ஹஜ்ரத் மஹ்தியுடைய ஜனாசா அங்க அடக்கிறதுக்கு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேர் அடக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு கொடுக்கலாம என்ன, கையை ஏந்தி இருந்தா சுவர்க்கத்திலிருந்து மாளிகை இருந்து. ஏன் கொடுக்கா? ஏன் கொடுக்கா? அல்லாஹ்விட்ட கேட்க தேவையில்லை. சஹாபாக்களுக்கு ஒரு எலான் செஞ்சா, எங்களுக்கு வீடு இல்ல, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருந்தா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை கேட்டு கோடான கோடி செல்வங்களை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மக்காவில வீசிட்டு வந்தாரு, உஸ்மான் பின் அஃபான் வீசிட்டு வந்தாரு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க மாட்டாங்களா? முழு சொத்தே கொடுத்திருப்பாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் சின்ன வயதுல எனக்கு 13 வருஷம் இருக்கும், மஸ்ஜிது நபவி போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் வீட்டுக்குள்ள போனேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களின் வீடுகள் உடைக்கப்படாம அப்படியே இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ள போனேன். வைத்து என் கையை உயர்த்தினா வீட்டு கூரையில் என கைப்படி. 13 வருஷத்து சிறுவன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள இருக்குது. கையை தூக்குறார், கூரையில படுகிறார். ஹஸனுல் பஸ்ரியிட மாணவர்கள் கேட்டாங்க, கூரையில என்ன போட்டிருந்தாங்க உஸ்தாத் அவர்களே? சொன்னார்கள், பெரிய ஷீட் போட்டு கான்கிரீட் போட்டு இருக்கல்ல, அதுக்கு மேல போட்டிருந்தாங்க ஈத்தம் ஓலைகளும் வைக்கோலும் வச்சிருந்தாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்த நபியுடைய வீடு. அப்ப இந்த நபி இப்ப மாறிட்டாரோ, கனடாவுக்கு வந்து வேறொரு நபியாயிட்டாரோ? அல்லாஹ் இந்த நபியை பற்றி சொல்லலையா? உங்களுக்கு உலகத்திற ஆகிரத்திற எல்லா விஷயத்திலையும் இந்த ரசூல்ல முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லலையா? வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது, ரசூல் எதையெல்லாம் கொண்டு வந்து காட்டினாரோ அதை நீங்க எடுத்து நடவுங்க. ரசூல் எதையெல்லாம் தடுத்தாரோ அதையெல்லாம் நீங்க விட்டு போடுங்க என்று குர்ஆன் உங்களுக்கு சொல்லலையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே என்ன சொல்ல வாருன்னா, அப்படியே எல்லாரும் குடிசைகளுக்கு இறங்குங்கன்னு சொல்ல வரல, காரத்தை கொண்டு ஹலாலா பாரு. ஒருத்தருக்கு 20 மாடி கட்டேலும் ஒரு சரவம் வட்டி கலக்காம கட்டேலும் கட்டி அனுபவிக்கிறா யார் வாரம். ஒருத்தருக்கு 2 காமரையோட வீடு கிடைக்குது, வட்டி இல்லாம கிடைக்குது, கூலிக்கு கிடைக்குது, கூலியோட போட்டா போது பிரச்சனை இல்லப்பா, ஹலாலா கிடைக்குதா? இருக்கு. 4 காமரையோட பெரிய ஒரு வீடு, லட்சக்கணக்கான டாலர்கள் வட்டி கட்டோரும், வட்டியோட கபரு போனா கபர்ல போயிட்டு என்ன மூஞ்சோட பார்க்க போற, என்ன மூஞ்சோட பார்க்க போற? அல்லாஹ் சண்டே போட்டாரே அவனும் வட்டி ஹராம் என்று தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் யாரு விடுகிறதுக்கு தயார் இல்லையோ அல்லாஹ்வோட ரசூலோட சண்டை பிடிக்க வர சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லானே, அன்றைக்கு நான் சொல்லி காட்டினேன், உலகத்துல பைத்தியம் பிடிச்சவங்க எல்லாரும் ஆகிராவில பைத்தியகாரர்கள். ஹதீஸ்ல நான் இங்க பேசல, தெளிவா குர்ஆன் பேசு. ஹதீஸ பேசினா லைவ் தூய்மை வரும்,